ஹாய் ஆல், வெல்கம் டு எல்ஃபி பக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நிஃப்டியில் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறேன், நாளைக்கு நிஃப்டியோட பிளான் என்ன, இன்னைக்கு எப்படி மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆச்சுன்றதை ஃபுல்லாமே பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் தட் மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு மாதிரி ப்ராப்பர் கேப் அப்லாம் இல்லை, அப்படியே மெதுவாக வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் அப்படியே ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு பிடிசி திருப்பி வந்து பிடிசி பிரேக் ஆச்சு. அப்போ எனக்கு வந்து ஓகே பிடிசி பிரேக் ஆகுது ஷார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஃபியூச்சராக வந்து நான் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து செல் ஆகணும், ஆனால் இன்னும் அது ப்ராப்பரான ஒரு சப்ளை எடுத்துட்டு இன்னும் செல் ஆகலை. ஸோ ப்ராப்பரான சப்ளை எடுத்துட்டு செல் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ் வந்து ஷார்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதான் நான் நேற்று வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ஓகே, இப்போ எனக்கு பிடிசி பிரேக் ஆகி ஒரு ஷார்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு ட்ரை கொடுப்பேன். என்னோட கன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மார்னிங் வந்து ஒரு பிளானாக இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து பிஓஎஸ்லாம் ஆகிட்டு எல்லாமே ஒரு நல்ல சப்ளைஸ்லாம் இங்கே கிடைச்சிது. இங்கே ஒரு சப்ளை அண்ட் இங்கேயுமே ஒரு ஓபி இருந்துச்சு. ஓகே, இங்க வரும்போது எனக்கு சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஆகி என்னோட எல்லா செக்லிஸ்ட்டுமே ப்ராப்பராக டிக் ஆச்சுன்னா ஷார்ட் போகலாம், இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணலான்றது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. பட் இவன் வந்தான், ஒரே அடியாக அடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையுமே என்ட்ரி எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் வந்திருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு மட்டும் என்ட்ரி எடுப்பாங்க. லைக் எப்படி சொல்றது, இப்போ சப்ளைனா செல் தான் ஆகும், டிமாண்ட் தான் பை தான் ஆகும். ஒரு ஓபிக்கு போனா அதுல ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். பட் ஆக்சுவலி அது குட் கிடையாது. இப்போ பேசிக்கா ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏன் அது செல் ஆகுது, அது செல் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் வேணும். லைக் சப்ளைல இருந்து செல் ஆகுதான் செய்யும், ஆனா அங்க செல் ஆகுறதுக்கு மார்க்கெட்ல என்ன நீட் இருக்குன்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அங்க செல் ஆகுறதுக்கு ப்ராப்பரா எல்லா செட்டப்பும் இருக்கா, கன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் வந்து எஸ்எம்சில வந்து சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ரேண்டமா வந்து ஸ்ட்ரக்சர் மாஸ்டர் பண்றேன்ட்டு இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிஃபோர் தட் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கான்செப்டுவலா வை, ஏன் இது செல் ஆகுது, செல் ஆகிறதுக்கு அங்கே காரணம் என்ன, செல்லாகி கீழே போகிறதுக்கு அங்கே லிக்விடிட்டி இருக்கா, இல்லை கீழே போகிறதுக்கே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்றது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடையாது, ரேண்டமாக போகும், ஓபியில் போச்சு, அது பாட்டு பிரேக் பண்ணி போயிடுச்சு. ஸோ வாட் எவர் எப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தாலுமே ஒரு சப்ளையாக இருந்தாலும் சரி ஓபியாக இருந்தாலும் சரி வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே நான் என்ட்ரி எடுக்கல, இன்னைக்குமே எனக்கு வந்து நோ ட்ரேடே தான். எனக்கே தெரியல எப்போ வந்து என்ட்ரி வரும்னே தெரியல, போகும் வரை போகலான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்னோட பிஎன்எல் எல்லாம் காலியாக தான் இருக்கு. இந்த 3 மாதம் மொத்தமே 10 ட்ரேட்ஸ் தான் நான் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாட்டு மேலே போயிட்டு ஃபுல்லாமே ஸ்ட்ரகிளிங் தான், ஃபுல் கன்சாலிடேஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்னைக்கு ட்ரேட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பிளான் பார்க்கும்போது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான், மார்க்கெட் இஸ் ஆன் டிஸ்கவுண்ட் ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ எப்போ வந்து அது அட்லீஸ்ட் ஒரு ப்ரீமியம் ஜோனுக்கு கொஞ்சம் ரீச் ஆகுதோ ப்ரீமியம் ஜோன் போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த செல் சைட் லிக்விடிட்டி எடுக்கலாம். நம்மளோட ஒரு மெயின் ஆன்டிசிபேஷனே இந்த செல் சைட் லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்றதுதான். பிகாஸ் நான் இதை மே மந்த்லேருந்து இந்த செல் சைட் லிக்விடிட்டி வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் நான் இருந்தேன். ஆனால் அப்போ வரைக்குமே எடுக்கவே இல்லை மார்க்கெட். ஸோ ரேண்டமா இந்த இடத்துல இருந்துமே மார்க்கெட்டால மேலேயும் போக முடியாது. எடுத்து ஒரு ஹை செட் பண்ணணும் அப்படின்னாலும் ரேண்டமா இங்கேருந்து போக முடியாது. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா மார்க்கெட் வந்து எப்பயோ போய் ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருக்கலாம். லைக் இங்க வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு, வி கேன் சே இந்த டிமாண்ட் ஒரு ரீசனால தான் மார்க்கெட் வந்து இந்த ஹை வச்சிருக்கு, இங்க இருக்க ஆல்ரெடி இந்த ஹையை பிரேக் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லலாம். பட் இப்போ அந்த டிமாண்ட் வந்து அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டா
இல்ல அந்த டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஹியர் இஸ் இந்த செல்சை லிக்விடிட்டி எடுத்துட்டு இங்க இருக்கிற எல்லா காசையும் கலெக்ட் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா மார்க்கெட் வந்து லாங் போறதுக்கு சரி நல்லா வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஸ்டில் மார்க்கெட் இஸ் ஆன் டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ இங்க இருந்து செல் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் செல் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் ப்ரீமியம் ஜோன் போயிட்டு இங்க செல்சை லிக்விடிட்டி வந்து எடுக்கலான்றது தான். ஸோ இதுல எங்க ப்ரீமியம்ல என்ன என்ட்ரி ப்ரொசஸ் பண்ணுவீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 2 இருக்கு. இங்க ஒரு சப்ளை இருக்கு அண்ட் இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் பிளாக். ஸோ இங்க ப்ரீமியம் வந்து செல் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். ப்ராப்பர் செட்டப் இருக்கு. இங்க இன்டியூஸ்மென்ட் பிளாக் இருக்கு அண்ட் இங்க இருக்கிற சப்ளை இருக்கு. ஸோ இங்க என்னோட பிளான் இப்ப நார்மலா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல சொல்லும் போது ஓகே ப்ரீமியம் போய் இன்டியூஸ்மெண்ட்ல இருந்தே செல் ஆகலாம், ஆர்எல்ஸ் கொஞ்சம் மேல போய் சப்ளை டேப் பண்ணிட்டு வந்து செல் ஆகலாம். ஸோ இந்த 2 பிளான் இருக்கு. பட் இதுல இருந்து டைரக்டா வந்து லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து ரிஃபைன் பண்ணும்போது 15 மினிட்ஸ் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் பார்க்கும்போது இந்த டிமாண்ட் இந்த இன்டியூஸ்மென்ட் ஜோன்ல எதுவுமே ப்ராப்பரா இல்ல. அது ஒரு மாதிரி கச்சகச்சன்னு தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து எதுவுமே எடுக்கவும் முடியாது. இதுவே ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இங்க இருக்கிறது இருக்கு. ஸோ இங்க இருக்கிற சப்ளை ஜோன் போகும்போது we have a super setup. இங்க ஒரு சப்ளை இருக்கு அண்ட் இங்க இருந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. இங்க ஒரு இம்பேலன்ஸ் கேண்டலும் இருக்கு. ஸோ இங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னவா இருக்கும் மார்க்கெட்ல அப்படின்னா, ப்ரீமியம் போயிட்டு இங்க மார்க்கெட் போய் இந்த இன்டியூஸ்மென்ட் ஜோன்ல கொஞ்சம் ரியாக்ஷன் நடந்துட்டு அப்புறம் மேல போய் சப்ளை டேப் பண்ணிட்டு அங்க ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியோ ஆர்எல்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ ஏதோ ஒன்று மார்க்கெட்ல நடந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வரலாம். திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன் திஸ் மார்க்கெட். ஏன்னா இது ப்ராப்பரா கீழே வந்து இந்த செல்சை லிக்விடிட்டி எடுக்கணும்னா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு சப்ளையை ப்ராப்பரா எடுத்திருக்கணும். ஸோ அதனால இங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இடையில வந்து எனக்கு தெரியுது இதுதான் என்னோட பிளான். ஐ எம் ஆன்டிசிபேட்டிங் மேல சப்ளை போயிட்டு கீழே வரும்ன்றது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருந்து மேல இந்த சப்ளை போற வரைக்கும் இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சப்ளை போற வரைக்கும் எனக்கு லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் லாங் கண்டிப்பா போக தான் செய்வேன். ஸோ அன்லெஸ் அன்டில் இந்த சப்ளை பிரேக் ஆகாத வரைக்கும் ஐ எம் இன் ஷார்ட். பட் ஜஸ்ட் ஃபார் ஸ்மால் ஸ்கேல்பிங் ஆர்எல்ஸ் வந்து எனக்கு தெரியுது இல்ல, என்னால வந்து சொல்ல முடியுது. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனும் ஓகே ஃபைன் இந்த சப்ளை போகும் அது வரைக்கும் நம்ம லாங் போலான்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட அனாலிசிஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எது கரெக்டா இருக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க, அது கூட சேர்த்து எது கரெக்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்ப இந்த செல்சை லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு ப்ராப்பரா போயிருந்துச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ராப்பரா போயிருந்துச்சுன்னா இந்த ஹை வந்து போய் ஒரு ஆல் டைம் ஹைய போய் ஹிட் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் பாட்டு ரேண்டமா ஒரு ஏப்ரல் மந்த்ல கொஞ்சம் கீழே இருந்தான், அவன் பாட்டு ரேண்டமா வந்து மேல போக ஆரம்பிச்சிச்சு வித்தவுட் டேக்கிங் எனி லிக்விடிட்டிஸ் எதுவுமே எடுக்காம அவன் பாட்டு மேல போனான். ஸோ அதனாலதான் இந்த ஹை வந்து ஒரு ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கம்ஃபர்டபுள் இல்லை மார்க்கெட்டால. ஸோ இதை எடுத்துட்டு இங்க மேலெல்லாம் எல்லாத்தையும் இங்க போய் இந்த சப்ளை எடுத்துட்டு திருப்பி இந்த செல்சை லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் வாட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட ட்ரேட் பிளான்ஸையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஐடியாவும் இதுல சேர்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டா டிஸ்கார்ட் இந்த ரெண்டுல எதுல வேணாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை ஆன் தட். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.